ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வாங்க நம்ம சண்டே சமையலில் அருமையான மீன் குழம்பும் அட்டகாசமான மீன் வறுவலும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இது அருமையாக வாய்க்கு ருசியாக ஓஹோன்னு இருக்கும். இதை ஒரு முறை செஞ்சீங்கன்னா அடிக்கடி செய்து சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி சமைக்கணும்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்க, முதல்ல இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். நான் மத்தி மீன் 2 கிலோ வாங்கி 2 தடவை சுத்தமாக வாஷ் பண்ணி வச்சிட்டேன். அடுத்து 3 தக்காளி, 3 பெரிய வெங்காயம், 1 பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன், 2 பச்சை மிளகாயும் எடுத்து வச்சிருக்கிறேன், தேங்காய் அரை மூடி எடுத்து வச்சிருக்கிறேன், கொத்தமல்லி இலைகளை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன், மல்லித்தூள் எடுத்து வச்சிருக்கேன், மிளகாய் தூளும் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ கொஞ்சம் சீரகம் போட்டு நம்ம லேசாக வறுத்துக்கணும். இதை நம்ம அரைக்கிற மசாலாவில் சேர்க்கணும். இப்போ பாருங்கள், தேங்காய் தனியாக அரைச்சி வச்சுட்டேன், மீதி எல்லாம் தனியாக அரைச்சி வச்சிருக்கிறேன். அந்த பச்சை மிளகா கூட கருவேப்பிலையை நான் சேர்த்து வச்சிருக்கிறேன். தாளிக்கக்குள்ளே அப்படியே நான் கொட்டிடுவேன். இதை புளி நான் ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன். இதில் கல்லுப்பும் போட்டு வச்சுருக்கேன். இது ஊறிட்டு இருக்கட்டும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சமைக்க. கொஞ்சமாக எண்ணெய் கடாயில் ஊற்றிக்கிங்க. இப்போ நான் அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி, வெங்காயம், பூண்டு இதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 2 பச்சை மிளகா அப்படியே இருக்குது. கருவேப்பிலை கொஞ்சமும் போட்டிருக்கேன். அடுத்ததாக மல்லித்தூள் போடுறேன், ஒரு 4 ஸ்பூன். நல்லா பச்சை வாசம் போகணும். அப்படியே கொதிக்கட்டும். இப்போ மிளகாய்த்தூள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன். எங்கள் குழம்புல அதிகமான காரம் எப்பயுமே இருக்காது, மீடியமான காரம் தான் இருக்கும். அடுத்ததாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இதை நான் சொல்லலை, ஆனாலும் போட்டுக்குங்க. இப்போ மசாலாவோடைய பச்சை வாசம்லாம் போட்டும். அந்த மசாலா தண்ணியும் அதில் ஊற்றிக்கிங்க. தேவையான தண்ணியும் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மசாலா கொதிச்சிட்ருக்கிற வரைக்கும் நம்ம புளியை கரைச்சி வச்சுக்கணும். இது கொதிக்கட்டும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. அடுத்ததாக நம்ம தனியாக அரைச்சி வச்ச தேங்காயை சேர்த்திக்கிறோம். கடைசியாக தான் தேங்காயை சேர்த்தணும், அதுக்கப்புறமா தான் புளியை சேர்த்துணும். பாருங்க, புளியை கரைச்சிக்கிறேன். இப்போ தேங்காய் ஆட் பண்ண அப்புறம் கரைச்சி வச்ச புளியை ஆட் பண்ணிக்கிறேன். இதுலேயே நான் கல் உப்பு சேர்த்து வச்சுருந்தேன், அதனால் நம்ம உப்பு ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கடைசியாக ருசி பார்க்கக்குள்ள காரம், புளிப்பு, உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம். குழம்பு இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். பாருங்கள், இப்போ தான் நான் டேஸ்ட் பார்க்குறேன் கரெக்டாக இருக்கான்னு. இதெல்லாம் கலந்த அப்புறம் உப்பு மட்டும் குறைவாக இருக்குது என் குழம்புல, அதனால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். குழம்பு கொதிச்சப்புறம் கடைசியாக கொத்தமல்லி இலைகளை நான் ஆட் பண்ணுறேன். இப்போ குழம்பு தண்ணியாக தான் தெரியும், ஆனால் கொஞ்சம் கொதிச்ச அப்புறம் கெட்டியாயிரும்.
இதுக்கு ரொம்ப திக்காகவும் பண்ணக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் நம்ம பண்ணக்கூடாது. மீடியமாக இருக்கணும் குழம்பு நம்மளுக்கு. அந்த மாதிரி இருக்கக்குள்ள நல்லா கொதிச்சப்புறம் நம்ம மீன் போட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், எனக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மீன் துண்டுகளை குழம்புக்குன்னு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை போடுறேன். இந்த மீன் துண்டுகள் ஒரு 5 நிமிடம் வேக வைத்தால் போதும். பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. சாப்பாட்டுக்கு இந்த மீன் குழம்பு ரொம்பவும் டேஸ்டா இருக்கும். அதாவது மத்தி மீன் நீங்க வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மீன் வேற மீனுங்களை விட ரொம்ப டேஸ்டா இருக்கும். பாருங்க, ஃபினிஷ் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு, மீனும் வெந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம மீன் வறுக்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தரலாம். உப்புத்தூள் தேவையான அளவு, மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன், மிளகாய்த்தூள் உங்கள் தேவைக்கு ஏற்ப, மஞ்சள் தூள் ஒரு 3 ஸ்பூன், இஞ்சி பூண்டு கலவை ஒரு 2 ஸ்பூன். மீன் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டியை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை மீனில் நம்ம தடவிக்கலாம் இந்த மாதிரி. இப்போ பாருங்க, நான் தடவ ஆரம்பிச்சிட்டேன். பாருங்க, நான் எல்லா மீன்லையும் இப்ப தடவிட்டேன் இந்த கலவையை. இப்ப கொஞ்சமா எண்ணெய் சேர்த்திக்கலாம். நான் எப்பயுமே டீப் ஃப்ரை பண்ண மாட்டேன் மீன்களை. இப்படி எண்ணெய் கொஞ்சமா போட்டுட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துருவேன். இதுதான் நம்ம உடம்புக்கும் நல்லது. எண்ணெயும் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது, எடுத்து கொட்ட வேண்டிய அவசியமும் இருக்காது. பாருங்க, ஒவ்வொரு மீனா நான் இதில் வச்சு வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சைடு வறுபட்ட அப்புறம் அடுத்த சைடை திருப்பி விட்டுக்குங்க. பெரிய மீனுன்னா நம்ம டப்பு டப்புன்னு திருப்பிடலாம். இது கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம திருப்ப வேண்டி வரும். எண்ணெய் பத்தலைன்னா ஒரு 2 ஸ்பூன் மேலே நீங்கள் விட்டுக்குங்க. இப்படி வறுபடாத இடங்கள்ல திருப்பி விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து என்ன, சாப்பாட்டோட போட்டு குழம்ப விட்டு மீன் வறுவலை வச்சு சாப்பிட்ற வேண்டியது தான். இங்கே பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை சாப்பாட்டில் நம்ம கலந்து குழம்போட சாப்பிட்லாம். மீன் வறுவலையும் தொட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.